அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி நேர்கள் அனைவருக்குமே மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மீனராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மீன ராசிக்காரர்கள். மேலும் உங்களுக்கு சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான இடத்துல அமர்ந்து என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது இடத்துல அமர்ந்து உங்களுக்கு அரசாங்க காரியங்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறதுங்க. மேலும் அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாகும், வீண் அலைச்சலால் பண விரயம் ஏற்படும். வெளியில் அதிக சிரமங்கள் இருந்தாலுமே குடும்பத்தில் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நிலவின் கருணையால் சலசலப்பு இல்லாமல் குடும்பத்தை கொண்டு செல்வீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல வர்றாரு. இதனால் அலுவலக சுமை காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாது. ஆன்லைன் சூதாட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆகவே ஆகாது. அதையும் மீறி நீங்கள் சூதாட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 2ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் வேலை செய்யும் இடத்துல பாராட்டு கிடைக்கும், மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஏற்றமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புதன் பகவானும் குரு பகவானும் இணைந்து கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க. மேலும் சுக்கிர பகவான் 1ஆவது இடத்துல உங்கள் ராசியில் அமர்றாரு. இதனால் உரிய காலத்தில் நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும், நிலம் வீடு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 1ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் அரசு வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 1ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டாரத்தில் புகழை சம்பாதிப்பீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் மனைவியின் உறவினர் வகையில் விரோதம் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மீன ராசியில் புரட்டாத்தி 4ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கிரன், தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சந்திரன், ஐன சைன போகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 11/5/2025 அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. இதனால் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த மீனராசி அன்பர்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல யோகங்கள் உண்டாகும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. மேலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மேலும் கூடுதல் லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் போன்றவை கிடைக்க பெற்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமையான பேச்சு
முயற்சியின் மூலமாக சாதகமான பலன் கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் விவகாரங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ளே இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியோடு படிங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களால் இருந்து வந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதி பிறக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோட ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். குறுகிய பயணங்கள் அதிகரிக்கும். நிலம் மனை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே குரு பகவானின் வல்லமையால் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீங்க. தாய்வழி உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரக்கூடும். நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டிய நிலை உண்டாக கொடுங்க. மேலும் வீடு மனை வாங்கும் யோகம் இன்னும் சிலருக்கு கூடி வரப்போகுது. புதிய சொத்துக்கள் வாங்கும் நேரம் கைகூடி வரப்போகுது. வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை கிடைக்க போகுது. ஆனாலுமே அதற்காக சிலர் கடை வாங்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர எதிர்பார்த்த பணவரத்து அப்படிங்கிறது இருக்கக்கூடும். மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மீனராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பரிகாரமாக செய்துட்டு வாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுடைய ராசி அதிபதி நிச்சயமாக செய்து கொடுப்பாருங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். அதே போல் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டியும் பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் கிடைக்கும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளானது அமைய போகுது. பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவுகள் செய்வீங்க. இனிய தகவல்கள் வீடு தேடி வந்து மகிழ்ச்சியில் தில்லாட வைக்கும். மேலும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செயல்படுங்க. மேலும் உங்களுடைய எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முறியடிப்பீங்க. அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் கிடைக்கும். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அனைத்துமே சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்லதுங்க. உடல் உபாதைகள் காரணமாக தொழிலில் உற்பத்தி பாதிப்பு ஏற்படக்கூடும். ஆயினும் கூட எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வரவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் பார்ப்பீங்க. அரசு பணியாட்களுக்கு அக்கறையோடு பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. தீய குணம் உள்ள நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. புதிய முதலீடுகளால் தொழிலில் ஏற்றத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கா, அதை அதிலிருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் அவர் நிச்சயமாக நிகழ்த்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.